ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th 9th சாப்டரில் எக்ஸசைஸ் 9.8 சம் நம்பர் 9 பயிற்சி 9.8 சம் 9வது சம் பார்க்க போகிறோம். ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கொடுக்கல, சர்க்கிளா பேரபோலாவா வளைவரை என்னன்னு கொடுக்கல, வளைவரைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வட்டமா எதுவுமே கொடுக்கல. அது மினிமம் பாயிண்ட் தமிழ்ல பாருங்க, மீச்சிறு புள்ளி. இது ஒரு கீ பாயிண்ட், மினிமம் பாயிண்ட். அப்புறமேல பாருங்க, a point q on the curve is such that the slope, அது ஒன்று கீ பாயிண்ட். அப்புறம் ஏரியா, அது ஒன்றும் இல்லை. காடுன்னா தெரியும் உங்களுக்கு, கட் பண்ணுறது ஒரு கர்வை. இப்போ முக்கியமானது மினிமம் பாயிண்ட், ஸ்லோப். இதை வச்சு தான் அந்த சம்மே நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதுதான் கீ பாயிண்ட். சரி, முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கர்வ் எழுதிப்போம். y equal to x minus 2 whole square plus 1. இது யாருன்னு முதல்ல பார்க்கணும். எக்ஸில் ஸ்கொயர் இருக்கு, ஒய்யில் பவர் 1 இருக்கு. உடனே பேரபோலா. அப்போ கர்வ்னு கொடுத்தாங்க. இவங்க யாருன்னா பேரபோலா. இது எப்படி மாத்திர மாதிரி இந்த பிளஸ் 1 இங்கே ஒன்று தர, ஒய் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். எப்போதுமே ஸ்கொயர் விட்டாமல் லெஃப்ட்லையும் ஸ்கொயர் இல்லாத ரைட்ல எழுத போறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே. இல்லை ஹச் கமா கே 2 கமா 1. இந்த ஹச் மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இல்லை பாருங்களேன், ஒரு கர்வ் இருக்கு, அதோட மினிமம் பாயிண்ட் மேக்சிமம் பாயிண்ட், மேக்சிமம் மினிமம். இப்போ பாருங்களேன், ஒரு கர்வ் இருக்கு, இப்படி போயிட்டு இப்படி வருது. திஸ் இஸ் மேக்சிமம் பாயிண்ட். நீ பெரு மேக்சிமம். இப்படி போயிட்டு ஹைட்டு மேக்சிமம். இப்படி வந்துட்டு இப்படி போகுது. இதுதான் மினிமம் பாயிண்ட், மீச்சிறு புள்ளி. அப்போ மினிமம், மீச்சிறு இவங்க மினிமம், இது மேக்சிமம். அப்போ இந்த பெண்டாகி எங்கே வந்து பெண்ட் ஆகிட்டு போகுதோ அதுதான் மினிமம் பாயிண்ட். ஒரு பேரபோலா எப்போதுமே ஒன்று இப்படி இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், அல்லது இப்படி இருக்கும். இப்படி வந்தால் மேக்ஸிமம் பாயிண்ட், இப்படி வந்தால் மினிமம். இப்போ இது ரெண்டும் கிடையாது. அப்போ இதில் யாரும் கண்டுபிடிக்கணும். எக்ஸில் ஸ்கொயர் இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. அப்போ மினிமம் பாயிண்ட். அப்போ இவங்க தான் மினிமம் பாயிண்ட். இப்போ மினிமம் பாயிண்ட் யாருன்னா வெர்டெக்ஸ் ஹச் கமா கே. அதுக்காக இந்த பேட்டர்ல கொண்டாந்து அது கண்டுபிடிச்சு. அப்போ மினிமம் பாயிண்ட் ரிலேட்டட் டு த வெர்டெக்ஸ். இது மினிமம் பாயிண்ட்னா வெர்டெக்ஸ். தமிழ்ல சொல்றது முனை. இதான் முனை, வெர்டெக்ஸ். அந்த கீ பாயிண்ட் அதை வச்சு இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயக்ராம் போட போறோம். இது ஓப்பன் அப்வர்ட்னு தெரியும். அங்கே என்ன பண்ணுறோம், டயக்ராம் பாருங்க. மினிமம் பாயிண்ட் 2, 1 1 1 2. இது 0 1 2 2, 1 1. திஸ் இஸ் 1. இந்த பாயிண்ட். அப்போ இதுதான் வெர்டெக்ஸ்னு வச்சுங்களேன். வெர்டெக்ஸ் வழியாக அப்படி போகும். அப்போ அப்படி கட் ஆகி இப்படி வந்து இதில் பெண்ட் ஆகி இருக்கும். நைன் 9.55 வந்து இது எக்ஸ்ன்னு போட்டுட்டேன், அதை மாற்றிங்க பார்த்துக்கணும். இது ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அது எல்லாருக்கும் தெரியும். நான் அவசரத்தை போடும்போது இங்கேயே எக்ஸ் போட்டு இங்கேயே எக்ஸ் போட்டேன். ஓகே, இது 0, இது வெர்டெக்ஸ் 0 2, 1 1 2 1 2, 1 இஸ் வெர்டெக்ஸ். அந்த பாயிண்ட் தான் அவங்க பின்னு வச்சிருக்காங்க. அப்போ வி டேக் இட் அஸ் பி. இந்த பேரபோலா வந்து ஓப்பன் அப்வர்ட். இது வந்து கட்டாயி மினிமம் பாயிண்ட் வச்சு போட்டாச்சா. தட் பாயிண்ட் இஸ் 2, 1. அடுத்த ஹிண்ட் பாருங்க. a point q on the curve. q என்ற புள்ளியானது
எப்படி இருக்குன்னா பிக்யூன்னு சார். அப்போ கியூங்கிறது ஒரு புள்ளி இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். இங்கே எடுக்கிறோம் பாசிட்டிவ்லாம் இப்படி எடுத்துக்கிறோம். கியூ இதோட ஸ்லோப் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட சாய்வு கியூ என்ற புள்ளியானது பிக்யூன்னு சாய்வு 2 உள்ளவாறு. ஸ்லோப் வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த பிக்யூ இதோட ஸ்லோப் ஈக்குவல் டு 2. அப்போ எம் ஈக்குவல் டு 2. அடுத்தது பாருங்களேன். இப்போ இந்த இதை பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இதுதான் முக்கியமானது. ஸ்லோப் வந்து ஒன்றுமே, இது ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? y ஈக்குவல் டு mx பிளஸ் சி, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. இப்படி நிறைய தெரியும். ஸ்லோப் வச்சு வர்றது இது 1 2 3. இதில் பாருங்க ஸ்லோப் கொடுத்துருது. இவங்களை பயன்படுத்தலாம். இதில் இது ஈஸியாக இருக்கும், இது கஷ்டம். இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதையும் பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தலாம். நான் இதை பயன்படுத்தி போகிறேன். இது ஆரிஜின் வழியாக போகணும், அதனால இது கிடையாது. இது ஈஸியாக இருக்கனால இதை பயன்படுத்துவாங்க. இப்போ y ஈக்குவல் mx பிளஸ் சி, y மைனஸ் y1 இப்படி 3 ஆப்ஷன் இருக்கு. அதில் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். y ஈக்குவல் mx பிளஸ் சி. அப்போ எம்மோட வேல்யூ 2வா? அப்போ எம்மோட வேல்யூ 2. அப்போ லெட் PQ is PQ Bன்னு போடலாம். PQ என்பது y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. y ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ ஸ்லோப் 2x பிளஸ். This is equation number 1. This is 2. இது வந்து பாருங்க லோவர் கர்வ். இது தெரியும், இதா இருக்காங்க. y ஈக்குவல் டு x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1. இவங்களை கண்டுபிடிச்சா ஏரியா கண்டுபிடிச்சோம். அப்போ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இதுலையும் யார் வேணும்? y இருக்கு, 2x இருக்கு, c மட்டும் வேணும். இந்த c கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2,1. It passes through 2,1. அப்போ 2 implies y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஒய்யோட வேல்யூ 1, m இன்ட்டு எம்மோட வேல்யூ தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 பிளஸ் சி. 2 2s are 4, 1 minus 4 equal to c, minus 3 equal to c. அப்போ c ஓட வேல்யூ கிடைக்க வச்சு. Therefore 2 implies y equal to 2x minus 3. இப்போ இவங்களை கண்டுபிடிச்சாச்சு. y equal to 2x minus 3. இவங்க தான் y அப்பர் y லோவர் 2 பேர் வந்துட்டாலே இந்த ரீஜியன் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் லிமிட்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் P வந்து 2,1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? Q சால்வ் 2 ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த பாயிண்ட் தெரிஞ்சாதான் நீங்க வந்து லிமிட்டை கண்டுபிடிக்க முடியும். இங்க 2 இருக்கு, இங்க யாரும் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பேரையும் சால்வ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணணும். மறுபடியும் சொல்லிடுறேன். இது பேரபோலா, ஏன்னா எக்ஸில் ஸ்கொயர் இருக்கு, ஒய் இருக்கு, பேரபோலா. அப்புறம் இந்த ப்ளஸ் 1 இங்கே ஒன்று தரேன், மாற்றி எழுதிக்கிறேன், லெஃப்ட் ரைட்டில் மாற்றிக்கிறேன். இது ஓப்பன் அப்பர். இதை வச்சு வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மினிமம் பாயிண்ட் இருக்கிறதுனால வளையிற இடம் தான் வெக்டர்ஸ், அதுதான் மினிமம் பாயிண்ட். இப்போ 2,1 கண்டுபிடிச்சாச்சு. தட் பாயிண்ட் இஸ் பி. கியூங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பிக்யூவோட ஸ்லோப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் வச்சு ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் எம்முக்கு பதிலாக 2 கொடுத்துட்டேன். அப்புறம் சி கண்டுபிடிக்கணும். அது பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2,1. அதை வச்சு சி கண்டுபிடிச்சாச்சு ஈக்குவேஷன். அப்புறம் இந்த லிமிட் வேணும். இது தெரியுது, இந்த பாயிண்ட் தெரியுது, we know that. இந்த பாயிண்ட் தெரியல. அப்போ இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணணும். அடுத்தது y equal to 2x minus 3. Solving 1 and 2. இவங்களும் y, இவங்களும் y. அப்புறம் 2 பேரும் ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். x minus 2 whole square plus 1, 2x minus 3. a minus b whole square, a square plus b square minus 2ab, 2 2s are 4x plus 1. இவங்க எங்களுக்கு தான் minus 2x plus 3 equal to 0.
x square minus 4x minus 6x 4 plus 1 5 5 plus 3 8 equal to 0. 4 2s are 8, 4 plus 2 6, x minus 4, x minus 2 equal to 0, x equal to 4, x equal to 2. பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது we get ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குது, 4 1 2 1. 2 ஆல்ரெடி இங்க இருக்காங்க. அப்ப another point 4, therefore x equal to 4. இந்த பாயிண்ட் வேணா கண்டுபிடிக்கலாம், 4 கமா அப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம். 4 சப்ஸ்டிட் பண்ணணும் வச்சுக்கலாம், எக்ஸ் இருக்கிறதுல இந்த இடத்துல 4 கொடுத்தோம்னா 2 4s are 8, 8ல 3 போச்சுன்னா 5. அப்போ இது தேவையில்லை, நம்மளுக்கு லிமிட்டுக்கு 2வும் 4ம் கிடைச்சா போதும், இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடிச்சலாமா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ரீஜன் அப்பர் லோவர், இவங்க தான் ஒய் அப்பர், இவங்க ஒய் லோவர். சரி, ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் 2 to 4, 2 to 4. இவங்க எக்ஸோட வேல்யூ, இவங்க எக்ஸோட வேல்யூ. அப்போ dx ஒய் அப்பர் ஒய் லோவர், இது ஒய் கண்டுபிடிச்சா எக்ஸ் ஆயிடும், ஒய் கண்டுபிடிச்சா எக்ஸ் ஆயிடும். 2 to 4 ஒய் அப்பர், ஸ்ட்ரைட் லைன் தான் அப்பர், ஒய்யோட வேல்யூ 2x minus 3 மைனஸ் ஒய் லோவர், ஒய்யோட வேல்யூ x minus 2 whole square plus 1 dx. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்தோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் பிடிச்சி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணி போடும். இது என்ன பண்ண போகிறேன், சைடில் போட்டுட்டு கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறேன். டூ எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 2x minus 3 minus a minus b whole square, a square plus b square minus 4x plus 1. 2x minus 3 minus x square minus 4 minus minus plus 4x minus 1 minus x square 4x 2x plus 6x minus 4 minus 7 minus 8. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது வந்திருக்கும். அவங்க தான் வருவாங்க. அது யார் லெஃப்ட் ரைட்டை பார்த்துட்டு போடணும், சைன் மாறி வருது பாருங்க, இவங்க வரணும், ஒன்று அப்படியே வரணும் அல்லது சைன் மாறி வந்துருக்கணும். கரெக்டாக வந்திருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6x ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 மைனஸ் 8. அப்போ ஓகே, நம்ம போட்டது கரெக்டு தான். ஓகே, ஈக்குவல். இப்போ இந்த சம்மில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இது மாதிரி வரும்போது சைனை மாற்றி போடணும். அந்த இடத்துல வரதை சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷன் வந்தது பாருங்க, அதை மைனஸ் மாற்றி போட்டால் போதும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8 இன்ட்டு டி. இவங்களை இன்டகிரேட் பண்ணோம். மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 6x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 8x. அப்பர் லிமிட் 2 to 4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3 ஆயிடும். மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 8x 2 to 4. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் 4 சப்ஸ்டிட் பண்ணோம். மைனஸ் 4 4s are 16 4s are 64 by 3 ப்ளஸ் இந்த இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணோம். 4 ஸ்கொயர் 16 16 3s are 48 மைனஸ் 8 4s are 32. அடுத்த 2 சப்ஸ்டிட் பண்ணோம். மைனஸ் 2 cube 8 by 3 2 ஸ்கொயர் 4 4 3s are 12 மைனஸ் 8 2s are 60 மைனஸ் 64 by 3 48ல் 32 போச்சுனாக்க ப்ளஸ்
plus 16. Minus plus 8 by 3. 12 minus 6 minus 4. Minus plus 4. இது ரெண்டுக்கும் வந்து மைனஸ் 4 வரும். இந்த மைனஸ் plus 4. இவங்க மைனஸ் பண்ணால் plus 16 வரும். அதான் இங்கே எழுதி. இது மைனஸ் plus 4. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் எல்சிஎம் சேமாக இருக்கு. இது plus 16 plus 4 20. 64ல் 8 போச்சுனாக்க மைனஸ் 56 by 3. ஆமாம், அடுத்தது இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். 3 20s are 60 minus 56 plus 60 by 3 equal to 4 by 3 square units. 60 minus 56 4 by 3 square units. Thank you. இது பாருங்க, இதெல்லாம் ஒரே ஒரு தடவை கேட்டுருக்காங்க இந்த சம் பப்ளிக்கில். ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுட்டு போட்டால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து இதை 4 அப்படிங்கிறது டைரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து ஈக்குவேஷன் அது சால்வ் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து அதை திரும்ப போட்டு பார்த்தா இந்த சமயம் ஈஸியாக எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். நல்லா படிச்சிருந்தா அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, தேங்க்யூ.